பித்தப்பையில் கல் இருக்கா? சர்ஜரி பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பித்தப்பை கற்கள், அதாவது கேல் பிளாடர் ஸ்டோன் பற்றி பார்க்கலாம். பித்தப்பை அப்படிங்கிறது ஒரு பலூன் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர். நம்ம லிவரில் சுரக்கக்கூடிய பித்தம் இந்த பித்தப்பையில் தான் ஸ்டோர் ஆகி இருந்து திக்காகி, அதாவது கான்சென்ட்ரேட் ஆகி ஃபேட் மெட்டபாலிசம் அப்போது பித்தம் தேவைப்படும் போது அதுலேருந்து வெளியேறி நமக்கு டைஜஷன் நடக்குது. இந்த பித்தப்பை கற்கள் யாருக்கெல்லாம் வரலான்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி ஃபாஸ்டிங் இருக்கவங்களுக்கு, ரொம்ப நேரம் சாப்பிடாம வயிற்ற காய போடுறவங்களுக்கு, குறிப்பாக நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக நான் சாப்பிடாம பட்னி இருந்து வெயிட் குறைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேஷண்ட் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் சாப்பிடாம இருந்தால் வெயிட் குறைஞ்சிரும், சாப்பிட்டா நான் அதிகமாக சாப்பிட்டுட்டே இருப்பேன், அதனால் வெயிட் குறைக்கணும், ஸோ நான் சாப்பிடாம இருக்கேன் அப்படின்னு. இந்த மாதிரி சரியாக சாப்பிடாமல் இருந்தாலும் பித்தப்பையில் கல் வரும். அளவுக்கு அதிகமான கொழுப்பு சார்ந்த உணவுகள் எடுத்துக்கிட்டாலும் பித்தப்பை கல் வரும். மற்றபடி இந்த வயசில் தான் வரும், இந்த வயசில் தான் வரும்னு அந்த மாதிரி எதுவும் இல்லை. சின்ன குழந்தைங்களுக்கு கூட இப்போ பித்தப்பை கற்கள் வரதான் செய்யுது. 5-6 வயதில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் பித்தப்பை கற்கள் இருக்குது. வயசானவங்களுக்கும் வரலாம், லேடிஸ்க்கும் இருக்கலாம், ஜென்ஸ்க்கும் இருக்கலாம். மெயினாக சாப்பாடு கரெக்டான டைமில் எடுத்துக்கணும். அதே நேரம் என்ன சாப்பிட்றோங்கிறதுல கொஞ்சம் கவனமும் வேணும். தென் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், அதுக்கப்புறம் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலில் வாழ்கிறவங்களுக்கு, அதாவது ரொம்ப ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாமல் ஒரே மாதிரி உட்கார்ந்த மாதிரியே வேலை பார்த்துட்டு உடல் உழைப்பு கம்மியாக இருக்கவங்களுக்கும் இந்த பித்தப்பை கற்கள் வரலாம். இந்த பித்தப்பை கற்களுக்கான சிம்டம்ஸ் என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக இது நிறைய பேருக்கு எந்த ஒரு சிம்டமும் காட்டுறதில்ல. வேறு ஏதோ ஒரு பிரச்சனைக்காக நம்ம அல்ட்ராசவுண்ட் எடுக்க போய் அப்போ தான் நமக்கு தெரியும் நமக்கு பித்தப்பையில் கல்லோ இல்லை கேல் பிளாடரில் பாலிப்போ இருக்குன்றது. இந்த கேல் பிளாடர் பாலிப்பும் வேறு ஒன்றும் கிடையாது. அந்த பைல் பித்தம் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் ஆகிறதுனால அதில் ஒரு சேறு மாதிரியாக நம்ம பித்தப்பையில் ஒட்டிக்கும். இதை தான் நம்ம கேல் பிளாடர் பாலிப்னு சொல்கிறோம். ஸோ யூஸ்வலி இந்த 2 விஷயமுமே பெரிய அளவில் சிம்டம்ஸ் எதுவும் காட்டாது. பட் சில பேருக்கு அசிடிட்டி மாதிரி ரொம்ப ஏப்பம் வருது, நெஞ்சரிச்சலாக இருக்கிறது, வயிறு உப்புசமாக இருக்கிறது, குறிப்பாக இந்த கொழுப்பு சார்ந்த உணவுகள் எடுத்துக்கும் போது அஜீரணம் இருந்துக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி ரிப்பீட்டடாக இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம ஒரு அல்ட்ராசவுண்ட் பார்த்துக்கலாம். பித்தப்பையில் கல் இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். இந்த கேல் பிளாடர் ஸ்டோனும் சரி இல்லை கேல் பிளாடர் பாலிப்பும் சரி ரொம்ப பெரிய அளவில் இல்லாத வரைக்கும் நமக்கு அதனால் எந்த ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனும் வரப்போகிறதில்ல. அதை அவசரப்பட்டு சர்ஜரி பண்ணி மொத்த கேல் பிளாடரையுமே எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லவே இல்லை. இந்த பித்தப்பை கற்கள் ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா பித்தம் வெளியே வரதை அது பிளாக் பண்ணும். ஸோ இப்படி பிளாக் பண்ணும்போது அந்த பித்தம் உள்ளேயே தேங்கி அந்த பித்தப்பை ரொம்ப பலூன் மாதிரி இன்ஃப்ளேம் ஆகி வீங்கி சில நேரம் அது வெடித்து பெரிட்டோனைட்டிஸ் வரும். இதுதான் அதோட காம்ப்ளிகேஷன். ஆனால் இது வந்து ரொம்ப ரேர். இது வந்து அவ்வளோ ஈஸியாக இந்த மாதிரி யாருக்கும் வர்றது கிடையாது. பித்தப்பை கற்கள் பெரிய அளவில் எந்த சிம்டமும் காட்டுறதில்ல. இன்கேஸ் சிம்டம்ஸாக இருந்தாலும் அசிடிட்டி மாதிரியான சிம்டம் தான் இருக்குமே தவிர எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ன்றது ரொம்ப ரேரான விஷயம். சில பேஷண்ட்ஸ் ஜாண்டிஸ் இருக்குன்னு ஜாண்டிஸ்க்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க. ஜாண்டிஸ் வந்து ஜஸ்ட் ஒரு சிம்டம் தான். அதோட காரணம் என்னன்னு நம்ம தேடி பார்க்கும்போது மோஸ்ட்டாக பித்தப்பை கல் தான் இருக்கும். இந்த பித்தப்பையில் இருக்கக்கூடிய கல் பித்தத்தை வெளியே வரவிடாமல் தடுக்கும்போது நமக்கு ஜாண்டிஸும் ஏற்படலாம். பட் இதுவுமே ரேரான ஒரு கண்டிஷன் தான். ஸோ இந்த கோலிசிஸ்டைட்டிஸ்னு சொல்லக்கூடிய கேல் பிளாடர் வீங்கிற விஷயமும், அதாவது இன்ஃப்ளேம்டு கேல் பிளாடரும் சரி இல்லை ஜாண்டிஸும் சரி பித்தப்பை கற்கள்னாலேயோ இல்லை பாலிப்னாலேயோ வர்றது ரொம்ப ரேரான விஷயம். ரொம்ப பெரிய சைஸாக இருந்தால் மட்டும்தான் வருமே தவிர சின்ன சின்ன கல்லோ இல்லை சின்ன பாலிப்ஸ் இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றது இல்லவே இல்லை, ரொம்ப ரேர். ஸோ இதுக்காக அதாவது இந்த கேல் பிளாடரில் சின்ன ஸ்டோன் இருக்குன்றதுனாலையோ இல்லை சின்ன பாலிப் இருக்குன்றதுக்காக நம்ம பித்தப்பையே சர்ஜரி பண்ணி எடுக்கிறதுல எந்த யூஸும் இல்லை. நம்ம இப்படி எடுக்கும்போது பித்தம் அது ஸ்டோர் ஆகி கான்சன்ட்ரேட் ஆகிறதுக்கான அந்த பித்தப்பையே இல்லாத பட்சத்தில் டைரெக்டாக நம்ம லிவர்லேருந்து இன்டெஸ்டைனுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். அதாவது ஃபேட் மெட்டபாலிசம் அப்போ தேவைப்படும் போது மட்டும் இல்லாமல் எந்நேரமும் அது வந்துட்டு இருக்கிறதுனால நமக்கு வேறையும் சில டைஜஷன் இஷ்யூஸ் வரத்தான் செய்யும். ஸோ பித்தப்பை கல்லுக்காக பித்தப்பையே எடுக்கிறது கண்டிப்பாக தேவையில்லாத விஷயம். ஹோமியோபதி மருத்துவ முறையில் இந்த கேல் பிளாடர் ஸ்டோனாக இருக்கட்டும் இல்லை கேல் பிளாடர் பாலிப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எந்த சைஸாக இருந்தாலும் அதை கரைக்கிறதுக்கு நிறைய மருந்துகள் இருக்குது. உங்கள் ஹோமியோ டாக்டர் அட்வைஸோட அவங்க கொடுக்குற மெடிசன்ஸை அவங்க சொல்கிற டயட்டோடு ஃபாலோ பண்ணி நீங்கள் கண்டினியூ பண்ணுற பட்சத்தில் பித்தப்பையில் இருந்த கல் இடம் தெரியாமல் இல்லாமல் போயிடும். இந்த பித்தப்பையில் கல் வந்துட்டால் ட்ரீட்மெண்ட் தவிர ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்? மெயின்லி ரெகுலர் இன்டர்வலில் ப்ராப்பராக டயட் எடுத்துக்கணும். நம்ம நேரம் தவறி சாப்பிட்றதும், ரொம்ப வெயிட் குறைக்கிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி பட்னி கிடக்கிறதும்
பித்தப்பை வரதுக்கான ரிஸ்க்கை உங்களுக்கு ஜாஸ்தியாகும். நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கணும். நிறைய தண்ணி குடிச்சிட்டு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்லாம் நிறைய எடுத்துக்கிட்டு நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கணும். தென் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். மன அழுத்தம் இல்லாமல் பார்த்துக்கணும். நிறைய பேர் வெறும் வயிற்றுல டீ குடிக்கிறத ஹேபிட்டாக வச்சுருப்பாங்க. எப்போவுமே நம்ம வெறும் வயிற்றுலையும் டீ எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி இமீடியட்லி ஆஃப்டர் டயட் எதையாவது வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ட உடனேவும் டீ காஃபி குடிக்கிறத அவாய்ட் பண்ணணும். ஏர்லி மார்னிங் டீயோ காஃபியோ குடிக்கிறதுக்கு பதிலாக நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு குடிக்கும்போது நம்ம பித்தப்பை கற்களை கரைக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இதெல்லாம் பண்ணாலே பித்தப்பையில் கல் வராமல் பார்த்துக்கலாம். இன்கேஸ் பித்தப்பையில் கல் இருந்தாலும் ஹோமியோ ட்ரீட்மெண்ட்டோட நீங்கள் இதெல்லாம் பண்ணும்போது உங்கள் கல் சீக்கிரமாக கரைஞ்சி போயிடும். ஸோ பித்தப்பையில் கல் இருந்தால் பித்தப்பையையே எடுக்க வேண்டாம், சர்ஜரி அவசியமே இல்லை. உங்கள் பக்கத்தில் இருக்க ஹோமியோ டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு சர்ஜரியும் இல்லாமல் ஸ்வீட்டான மெடிசனை வச்சு மட்டுமே உங்கள் பித்தப்பையில் இருக்கக்கூடிய கல்லை சரி செஞ்சிடலாம். கல் மட்டும் இல்லை, கேல் பிளாடர் பாலிப்பையும் சரி பண்ணிடலாம். பி ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி.